அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு முதல் கனமழை துவங்கும் என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அதிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கணித்திருக்கிறார். நம்முடைய இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். சார், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல நாளை முதல் மழைக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருந்த நிலையில் நீங்க டெல்டா மாவட்டங்களை இன்று இரவு முதல் கனமழை துவங்கிவிடும் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு? எத்தனை நாள் இந்த மழை நீடிக்கும்? அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை வலுவடைந்திருக்கு. இது குறித்து இந்திய வானிலை மையம் விரைவில் அறிவிப்பு வெளியிடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து நாளை முற்பகல் நேரத்துல வட இலங்கை மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளை நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறு டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதியில் ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்கு இது மையம் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வாறு மையம் கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும். இந்த சூழல்ல டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இன்று இரவு முதல் கனமழை துவங்கும். இந்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் டெல்டா கடலோர பகுதிகளில் நிலை கொள்வதன் காரணமா நவம்பர் 26, 27 ஆகிய 2 நாட்கள் பரவலாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை பதிவாகும். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் போன்ற மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்று இரவு முதல் படிப்படியாக துவங்கி நவம்பர் 26ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் 28ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் தீவிரமாக இருக்கும். குறுகிய காலத்தில் பெருமழையை கொடுக்கும் அளவிற்கு இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல இன்று இரவு முதல் கனமழை தொடங்கிவிடும் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்க. வங்கக்கடலிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. டிசம்பர் 1ஆம் தேதி வரை மழை தொடரும் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரமா இருக்கு? சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல நாளை முற்பகல் முதல் கனமழை விட்டு மழைப்பொழிவு தொடங்கும். நவம்பர் 27, 28, 29 ஆகிய தேதிகள் எல்லாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 26, 27 இருக்கு என்பது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். நன்றி சார். இணைப்பில் வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.